படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, எக்ஸாமுக்கு அது சூப்பராக எழுதணும். அப்போ தான் மார்க் வரும். அது போர்டு எக்ஸாம் ஆனாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆனாலும் சரி. பிகாஸ் எக்ஸாமில் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில் ப்ராப்பராக எழுதணும். கரெக்டா? ஸோ எக்ஸாம் ரைட்டிங் இஸ் ஆல்சோ வெரி க்ரூஷியல் இன் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். நிறைய பேர் நல்லா தான் படிக்கிறாங்க, ஆனால் சில பேருக்கு எக்ஸாம் ஹாலில் போனால் ஒரு பதட்டம், அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் போயிடும். ஏதோ பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க, அப்புறம் மார்க் இல்லைன்னு சொல்லி அழ வேண்டியது. ஸோ நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸாம் எழுதும்போது மெயினாக போர்டு எக்ஸாம் எழுதும்போது 3 மார்க் கொஸ்டின் எல்லாம் எப்படி அட்டன் பண்ணணும், அதுக்கான இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் பசங்களா. நான் உங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் சிக்கந்தர். ஸோ வீடியோக்கு வாங்க போகலாம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாபிக் வந்து ஹவு டு ஃப்ரேம் ஏ 3 மார்க் ஆன்சர் வித் ஜஸ்ட் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவோட மெயின் ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்கும், ஒவ்வொரு கொஸ்டினோடையும் கீவேர்ட்ஸில் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அண்ட் பசங்களா, சைலம் வந்து டீச் பண்ணுறதுக்கு சைலம் இருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைனில் படிக்கணும்னாலும் ஆஃப்லைனில் படிக்கணும்னாலும் தமிழ்நாட்டில் இப்போ சைலம் இஸ் த எஸ். அது 11th படிக்கிற பசங்களுக்கான தலை ப்ரோ ஆஃப்லைனில் படிக்கலாம். 12th படிக்கிற பசங்களுக்கு தளபதி ப்ரோ ஆஃப்லைனில் படிக்கலாம். ரிப்பீட்டர் பண்ணணுமா, அதுக்கும் ஆஃப்லைனில் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இடத்துல எல்லாம் நம்ம ஹைபிரிட் சென்டர்ஸ் வந்து அட்மிஷன் நடந்துகிட்டே இருக்கு. இல்லை ஆஃப்லைன் போக முடியல, கொஞ்சம் தூரமாக இருக்குன்னா உங்களுக்காக தான். எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ரிப்பீட்டர் பண்ணணும்னா அதுக்கு வெற்றி பேட்ச் இருக்காங்க ஆன்லைனில். அதே மாதிரி 12th படிக்கிற பசங்களுக்கு 12th படிக்கணும், 11th ரிவிஷனும் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவான தளபதி பேட்ச். ஸோ இந்த கோர்ஸ் எல்லாம் ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும், எஸ் சைலம் இஸ் ஆல்ரெடி வித் யூ இருப்பாங்க, இனிமேலும் இருப்பாங்க. ஆனால் படிக்க வேண்டியது உங்களோட வேலை, எக்ஸாம் எழுத வேண்டியது உங்களோட வேலை. ஸோ எக்ஸாம் எப்படி எழுதணும் அதை சொல்றது தான் இந்த வீடியோ. வாங்க. ஸோ தலை ப்ரோ வந்து நம்ம 11th படிக்கிற பசங்களோட ஒரு ஆஃப்லைன் ப்ரோக்ராம் பசங்களா. இதோட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டால், இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ டியூஷன். ஏன்னா நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல நம்ம ஹைபிரிட் சென்டர்ஸ்க்கு போறோம். அங்க நீட் ஃபேக்கல்டிஸ், என்ட்ரன்ஸ் கோச்சிங் ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்ல கிளாஸ் ரூமுக்குள்ளுக்கு வந்து சப்ஜெக்டை எடுக்கிறோம். ஸோ இட்ஸ் வந்து எப்படின்னா டெய்லி ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் போற மாதிரி. இது 11th பசங்களுக்கு. இதே மாதிரி நமக்கு 12th இருக்கு. இதே மாதிரி நமக்கு 12th இருக்கு. ரைட்டா? எஸ். தளபதி ப்ரோ சேம் திங். 12th படிக்க பசங்களோட ஆஃப்லைன் ரிப்பீட்டர் கிடையாது, ஆஃப்லைன் டியூஷன் ப்ரோக்ராம். பட் இந்த டியூஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யூ வில் பி ரெடி டு ரைட் த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஃப்டர் யுவர் போர்டு. 12th முடிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதணும்ல. ஸோ அதுக்கு நீங்கள் எக்யூப்டாக இருப்பீங்க, ரெடியாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். எஸ். அண்ட் we have the தளபதி பேட்ச். திஸ் தளபதி பேட்ச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி an ஆன்லைன் ப்ரோக்ராம் பசங்களா. ஆன்லைன் ப்ரோக்ராம் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு. அண்ட் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமில் 12th கன்ஃபார்மாக நம்ம வந்து மொத்த சிலபஸும் ஒரு வித்தின் 6 to 7 months முடிச்சுடுவோம். அது மட்டும் இல்லாமல் சைட் பை சைடாக 11th சாப்டர், ஏன்னா நிறைய பேர் 11th ப்ராப்பராக எஃபெக்டிவாக படிக்கலை. ஸோ அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இப்போ இருக்கு தான் செய்யும். நமக்கு நல்லா தெரியும் 12th படிக்கணும்னாலும் 11th ஐடியா இருக்கணும். அதே மாதிரி நம்ம 12th முடிச்சுட்டு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போனாலும் அங்கே 50-50%. எஸ், 11th 12th ஒரே மாதிரி ஈக்குவல் வெயிட்டேஜாக இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் தயார்படுத்திக்கணும்னா உங்களுக்கு இந்த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் தளபதி பேட்ச். ஓகே பசங்களா? எஸ், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஒரு ஆஃபர் வர போகுது. இந்த ஆஃபரில் நீங்கள் 500 rupees இமீடியட்டாக ஒரு டிஸ்கவுண்ட் உங்கள் ஃபீஸில் வந்து அவைல் பண்ணிக்கலாம் பசங்களா. தென் வி ஹாவ் த தளபதி ப்ரோ. நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. எஸ், எப்படி எல்லாம் கிளாஸ் நடக்கும், அந்த ஷெட்யூல் என்ன, ஒவ்வொரு நாளும் நடக்க போகிற கிளாஸ் என்ன, அதோட டியூரேஷன் என்ன, எல்லாமே இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. யூ கேன் கோ த்ரூ இட். எப்போ எல்லாம் ஹாலிடே கிடைக்கும் எல்லாமே இங்கே இருக்காங்க. ஒரு வாரத்தில் எவ்வளோ கிளாஸ் இருக்கும் பாருங்க. ஒரு வாரத்தில் 12 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். கரெக்டாக எல்லாமே இங்கே இருக்கு. எஸ். அண்ட் ஆஃப்டர் த 12th நிறைய பேர் நீட் படிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்காங்க. ஸோ நீட் 2026 எழுதணும் அப்படி ஒரு எய்மில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும், வி ஹாவ் த ஆப்ஷன்ஸ். ஸோ ஆன்லைனில் நம்ம ப்ரோக்ராம் பேர் வெற்றி. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, யூ கேன் ஜாயின் திஸ் பேட்ச் அண்ட் எஃபெக்டிவாக. எஸ், ஏன்னா இந்த வருஷம் நம்ம ஆன்லைன் ப்ரோக்ராமில் என்னென்னா டிபிபி இருக்குல்ல, அது பிரிண்டடாக ஹார்ட் காப்பியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி லைனப் இருக்குது. அதே மாதிரி எஃபெக்டிவான ஸ்டடி மெட்டீரியல், அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல் ஹார்ட் காப்பியாக கொடுக்குறாங்க. ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இதை விட்டு வெளியே போய் கொஸ்டின் சர்ச் பண்ணி சால்வ் பண்ண வேண்டிய ஒரு தேவையே இருக்காது. நம்ம கொடுக்குற மெட்டீரியல் மட்டும் நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணீங்கன்னா போதும். பிகாஸ் திஸ் இஸ் அ மோஸ்ட் அப்டேட்டட், மோஸ்ட் சிலபஸ் ஓரியன்டான மெட்டீரியல். அதே மாதிரி கிளாஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் நடத்துறாங்க. அது ஆன்லைன் ஆனாலும் சரி ஆஃப்லைன் ஆனாலும் சரி. அப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ், ப்ராப்பர் நோட்ஸ், கரெக்டான எக்ஸாம் எல்லாமே இருக்கு. மென்டர்ஷிப், எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அது சைலம் தான். ஸோ உடனே ஜாயின் பண்ணுங்க பசங்களா. ரைட்டா?
அண்ட் வி ஹாவ் த மாரா பேட்ச். மாரா பேட்ச்னா இதே தான் ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் தான், ஆனால் ஆஃப்லைனில் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த 3 சிட்டிஸ்ல நமக்கு வந்து ஆஃப்லைன் ஹைபிரிட் சென்டர்ஸ் இருக்கு. பசங்களா அட்மிஷன் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ உடனே ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நீட் 2026 எழுத போற பசங்க ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சாச்சு. நாம இன்னும் ஆரம்பிக்கலைன்னா அது நம்மளோட ஃபால்ட்டு தானே. இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நவ் டுடே இப்பவே போய் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ரைட் பசங்களா? ஸோ நம்மளோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, நம்ம இந்த ப்ரோக்ராம்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. மந்த்லி அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், கிரேட் இந்தியன் பேட்டில் இருக்கும், ஃபுல் டாபிக் மார்க் இருக்கும், அசஸ்மெண்ட் டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட், டெஸ்ட் சீரிஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் தர். ஸோ நீங்க இதுக்கு மேல எதுவுமே போய் எக்ஸ்ட்ரா வாங்கணுமா, எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய எந்த அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் ஒரே ஒரு பேக்கேஜ் தான், சைலத்தோட பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் மட்டும் போதும். எப்பெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் கோ த்ரூ 8%. அண்ட் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இந்த டிஃப்ரெண்ட் கோர்சஸை பற்றி நான் பேசினேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா யூ கேன் காண்டாக்ட் டு திஸ் நம்பர் 8129000700. ஓகே ஃபைன். ஸோ நம்ம டாபிக் என்ன? நம்ம டாபிக் இன்னைக்கு ஹவு டு ரைட் எஃபெக்டிவ்லி ஆன்சர்ஸ் எப்படி எழுதுறது. படிக்கிறது நிறைய பேர் படிக்கிறாங்க, உட்காந்து மாங்குன்னு படிக்கிறாங்க. ஆனால் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அது சில பேர் சூப்பராக பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபுல் மார்க் வருது. நாம ஏதோ பண்ணுறேன் ஆனால் நமக்கு மட்டும் ஹாஃப் மார்க்கு 1 மார்க் அப்படின்னு வருது. ஸோ அது என்ன ப்ராப்ளம்? அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் ஈல்டு வேணும், அதுல இருந்து ஃபுல் மார்க் கிடைக்கணும். அது கிடைக்கல, அப்போ நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன? ஸோ த திங் இஸ் வை கீவேர்ட்ஸ் மேட்டர். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினோடையும் ஆன்சர் எழுதும்போது அதுல கீவேர்ட்ஸ்னு ஒன்று வேர்ட்ஸ் இருக்கும் இல்ல. அது டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் போது, ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆனாலும் நாங்கள் பாடம் நடத்தும் போது அந்த கீவேர்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பேசுவாங்க. அந்த கான்செப்ட், அந்த கோர் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்க அந்த கீவேர்ட்ஸ் மறந்துட்டேன்னு வைங்க, அப்புறம் அதே கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் கதையா பேச வேண்டியிருக்கும். நான் சொல்றது புரியுதா? அண்ட் எக்ஸாம் பேப்பர் வேல்யூ பண்றவங்களோட மைண்ட் செட் என்ன? the valuation is not a enjoyable job. Okay, it's not a என்ன சொல்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யாரும் பண்ண போறது இல்லை. இட்ஸ் அ டாஸ்க். அவங்களுக்கு எப்படியாவது வேலை முடிக்கணும்னு தான் இருக்கும். ஸோ தே ஆர் நாட் ரெடி டு ரீட் ஆல் த ஸ்டோரிஸ். நீங்க கதையா பேராகிராஃபா எழுதி வச்சதெல்லாம் படிக்கணும்னு அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்காது, ஜெனரலி ஸ்பீக்கிங். ஸோ தே வில் அவங்களோட ஆட்டோமேட்டிக்காக, அவங்க வந்து இன்டென்ஷனலி பண்ணல, ஆட்டோமேட்டிக்காவே அவங்களோட மைண்ட் என்ன ஆகும், கீவேர்ட்ஸ் தான் சர்ச் பண்ணுவாங்க. ப்ராப்பர் கீவேர்ட்ஸ் இருக்கா அப்படி இருந்தால் அந்த கீவேர்ட்ஸ் எங்கே இருக்கோ அதை சுற்றி அந்த சென்டென்ஸ் மட்டும் படிப்பாங்க அண்ட் தே வில் ப்ரொவைட் யூ த ஃபுல் மார்க். பட் அவங்க பார்க்கும்போது, சர்ச் பண்ணும்போது அவங்களோட மைண்ட்ல இந்த கொஸ்டின்னா இந்த மாதிரி எல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்கணும், அந்த கீவேர்ட்ஸ் பார்க்குற அந்த கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பேப்பர்ல காணல, இல்லாட்டி மார்க் வராது. பிகாஸ் தே ஆர் நாட் ரெடி டு ரீட் ஆல் த லைன்ஸ் அண்ட் ப்ரொவைட் யூ த மார்க். பிகாஸ் அது வந்து மார்க் வேண்டது உன்னோட தேவை தானே, அவங்களுக்கு அது ஒரு வேலை தானே. ஸோ கிளியரா? ஸோ கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம ஆன்சர் எழுதுனா நம்ம ஆன்சர் ஷார்ட் ஆகும், கிறிஸ்பாகும், ஸ்வீட் ஆகும், ஃபுல் மார்க் வந்துடும். அண்ட் சில பேர் இருக்காங்க, அவங்களோட ஹேபிட் என்னன்னா ஷார்ட்டா எழுத வேண்டிய விஷயத்தையும் பரபரப்பா எழுதி கொஞ்சம் கதையா எழுதி ஒரு பக்கத்துல ஃபுல்லா எழுதினா தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படி எழுதும்போது ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, உங்களோட கீவேர்ட்ஸ், உங்களுக்கு கீவேர்ட்ஸ் தெரியும், நீங்க எழுதியிருக்கீங்க, ஆனா அந்த கீவேர்ட்ஸ் பெரிய பெரிய பேராகிராஃப்குள்ள எங்கேயோ இருக்கு. அதை தேடி கண்டுபிடிக்கணும். யாரு வேல்யூவேஷன் பண்ற ஆளு, அவருக்கு வேற வேலை இல்லையா, எப்படியாவது இந்த வேலை முடிச்சு தானே போகணும்னு இருக்கும். ஸோ ஷார்ட்டா எழுத வேண்டியதை ஷார்ட்டா தான் எழுதணும். கீவேர்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கீவேர்ட்ஸ் இருக்கிற சென்டென்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பெரிய பேராகிராஃப்குள்ள எங்கேயோ உள்ள இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. புரியுதா? பேராகிராஃபா எழுதணும் அப்படின்னா ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஷார்ட்டா ஒரு 3 லைன் 4 லைன் பேராகிராஃபா எழுதுங்க. அண்ட் கீவேர்ட்ஸை வந்து கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம்ல, பென்சில் ஆகுதோ பென்சில் ஒரு பென்னா வச்சு அண்டர்லைன் பண்ணுங்க இந்த கீவேர்ட்ஸ். ஸோ தட் வேல்யூஷன் பண்றவங்களோட அட்டென்ஷன் வந்து உடனே உங்களுக்கு கிடைச்சிடும் அண்ட் யூ வில் கெட் ஃபுல் மார்க். So this is how we should project the art of writing. Okay, keywords வச்சு நம்ம ஒரு மேஜிக் பண்ணிடுறோம். Clear ஆ possible? Yes. So why keywords matter? அதை பத்தி நம்ம சொல்லியாச்சு. The keyword framework as a 3-step, என்ன இது ஒரு 3-step approachனு சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம். ஒரு கொஸ்டினோட ஆன்சர் எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதோட ஆன்சரோட கோர் கான்செப்ட் என்ன,
ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியில் இப்போ அவங்க கேட்குறாங்க வாட் இஸ் ஐடியல் சொல்யூஷன். அப்போ ஐடியல் சொல்யூஷன்னா என்ன, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குல்ல, ரோல்ஸ் லோ மென்ஷன் பண்ணாதான் ஐடியல் சொல்யூஷனை வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியும். ஸோ த கோர் கான்செப்ட் இஸ் ரோல்ஸ் லோ ஒபே பண்ணுற சொல்யூஷன்ஸ். ஸோ அந்த கோர் கான்செப்ட் நம்ம மைண்டில் இருக்கணும் பிஃபோர் ஸ்டார்டிங் த ரைட்டிங். நீங்கள் எழுத இன்னும் ஆரம்பிக்கல, பட் கொஸ்டின் படித்த உடனே அந்த கோர் கான்செப்ட் தான் நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ வி ஹேவ் த கோர் கான்செப்ட், அது மைண்டில் இருக்கு. அதுக்கப்புறம் பிரெயின் ஸ்டார்ம் ரெலவென்ட் டேர்ம் லிஸ்ட் 3 to 5 கீவேர்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறோம் ரோல்ஸ் லோனா என்ன, ரோல்ஸ் லோவில் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்ன, ரோல்ஸ் லோ ஒபே பண்ணுறது. அப்புறம் ரோல்ஸ் லோ இஸ் எ பர்ஃபெக்ட் கீவேர்டு, அந்த கீவேர்டு வேணும், அப்போ தான் அது ஐடியல் சொல்யூஷன் ஆகும். எஸ், தென் ஐடியல் சொல்யூஷனில் வேற என்னென்ன இருக்குது, என்தால்பி மிக்ஸ் 0, அது ஒரு கீவேர்டு, கரெக்டாக. அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சொல்யூட், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சால்வெண்ட், அது எல்லாமே இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சால்வெண்ட்க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேஸ் பண்ணி நான் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் டெல்டா H மிக்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும், அது மிஸ் பண்ணக்கூடாது. கிளியர்? அப்போ ஒரு ரெலவெண்ட் டேர்ம்ஸ் 3 வேர்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் இட் இன் எ ப்ராப்பர் சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும். 2 marks கொஸ்டின்னா ஒரு 3-4 பாயிண்ட், 3 to 4 பாயிண்ட், 3 பாயிண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு வேண்டாம், அது தேவையில்லை. உங்களுக்கு மார்க் தானே வேணும், இல்லை எக்ஸ்ட்ரா பேப்பர் நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் அந்த பெருமையாக வேணும், இல்லை மார்க் தான் வேணும். ரைட்டா? ரைட். யூஸ் புல்லட் பாயிண்ட்ஸ் ஆர் ஷார்ட் ஃப்ரேசஸ். எஸ், நம்ம வந்து இப்போ இது எப்போ மெயினாக எப்போன்னா நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து ஓகே டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பிரச்சனை ஆகுதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு மார்க் போகக்கூடாது. ஸோ இருக்கிற டைமில் எப்படி மொத்த ஆன்சரை எப்படி எழுதலாம்னு கேட்டால் புல்லட் பாயிண்ட்ஸ். சென்டென்சஸ் வேண்டாம். ஒரு கேள்வி கேட்டால் ஐடியல் சொல்யூஷன் கேட்டால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒபேஸ் ரோல்ஸ் லோ. ஓகே, செகண்ட் பாயிண்ட் டெல்டா H மிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. Third point, interaction between solute-solvent is same as interaction between solvent and solute-solute. Fourth point, example. That is enough. 4 point. இதை நீங்கள் சென்டென்ஸாக ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இதோட டபுள் த டைம் நீங்கள் கன்சியூம் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஸோ ஷார்ட் ஃப்ரேசஸ், புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட பேப்பர் ப்ரெசன்டேஷனை எஃபெக்டிவாக பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, கேட்ட கேள்விக்கு டு த பாயிண்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ புரியுதா? ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சொல்யூஷன் சாப்டரோட ஆரம்பத்தில் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சோலிபிலிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் ஹென்ரி லோ இருக்கு, அதுக்கப்புறம் தான் ரோல்ஸ் லோ பற்றி கேட்டால் ரோல்ஸ் லோக்கு டைரக்டாக வரலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் அங்கிருந்தெல்லாம் வர்றாங்க. ஸோ நீங்கள் படிச்சிருக்கீங்க, அது மொத்தத்தில் கொட்டுறதுக்கான ஒரு இடம் இல்லை நம்ம எக்ஸாம் பேப்பர். ஸோ எஃபெக்டிவாக எழுதுறது, டு த பாயிண்ட் எழுதுறது. பிகாஸ் என்ன கேட்டிருக்கேன், அந்த கேள்வி என்ன, அது வந்து உங்களுக்கு கரெக்டாக அனலைஸ் பண்ண முடிஞ்சுதா, அப்படி அனலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கரெக்டாக அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்னு சொல்ல முடியும். அந்த ஆன்சரை தான் வேல்யூஷன் பண்ணுறவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, கிளியர்? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸ்டேட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், ப்ரூவ் இட் வித் கெமிக்கல் ஈக்குவேஷன். நம்ம சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் 5 லாஸ் படிக்கிறோம்ல, லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். அதுல இருந்து கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் நமக்கு தெரியும். Total mass of the reactant is equal to total mass of the product, or mass neither be created nor be destroyed. So இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதலாம் பாருங்க. Total mass of the reactant is equal to total mass of the product. Focus on the keywords. அப்போ total mass of reactant, total mass of product எல்லாம் கரெக்டாக சொல்லணும். Total mass of the species அப்படியெல்லாம் சொல்ல பார்த்தாது. reactantனு சொல்லணும், ப்ராடக்ட்னு சொல்லணும். And இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இந்த லா பேஸ் பண்ணி தான் பேலன்சிங் ஆஃப் த கெமிக்கல் ஈக்குவேஷன் பண்றோம். Then you can also use mass remains constant during reaction. Okay, same meaning தான், but different keywords யூஸ் பண்றோம். And நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ H2 ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் ஆகுது, வைங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு? 2. ரைட் ஹேண்ட் சைடில் 2 பேலன்ஸ்டா இருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்? 2. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் 1 தானே இருக்கு. ஸோ நம்ம இங்க ஒரு 2 போடணும், எக்ஸ்ட்ரா 2 போடணும். நவ் ஆக்சிஜன் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு, ஆனால் ஹைட்ரஜனோட நம்பர் இங்க 4 ஆயிடுச்சு. இங்க எவ்வளவுதான் இருக்கு? 2 தானே இருக்கு. ஸோ எகைன் நம்ம இங்க 2 போடுறோம். நவ் த ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். இப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்குல்ல, இப்போ நீங்க லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியாக்டன்ட் சைடில் டோட்டல் மாஸ் எடுத்து பாருங்க, ப்ராடக்ட் சைடில் டோட்டல் மாஸ் எடுத்து பாருங்க. 2 பக்கம் 36 வரும். ரெடியா?
எஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பசங்க, நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, டிஃபைன் ஐடியல் சொல்யூஷன். ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான் ஐடியல் சொல்யூஷன். ஸோ ஐடியல் சொல்யூஷனில் யோசிக்கும் போது ஆன்சர் எழுதும்போது கீவேர்ட்ஸில் கண்டிப்பாக வர வேண்டியது யார்? ரோல்ஸ் லா வரணும். ரோல்ஸ் லா ஷுட் பி தர் பிகாஸ் a solution which always obey Rolle's law தான் ஐடியல் சொல்யூஷன். ஸோ கண்டிப்பாக ரோல்ஸ் லா மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் உங்களோட ஆன்சரோட வெரி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ரோல்ஸ் லோன்னு இருக்கணும். அந்த ரோல்ஸ் லோ நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேல்யூஷன் பண்றவங்க அதை பார்க்கணும், கரெக்டா பார்க்கணும், மிஸ்ஸே ஆகக்கூடாது. அடுத்தது என்ன? என்தால்பி சேஞ்ச். பிகாஸ் we know that in ideal solution delta H mix is equal to 0. அதுக்கு தான் என்தால்பி சேஞ்ச். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அண்ட் இன்டர்மோலிகுலர் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும்? இன்டர்மோலிகுலர் ஃபோர்ஸஸ் ரிமைன் த சேம். ஓகே, அதான் சொல்யூட் சொல்யூட், சால்வெண்ட் சால்வெண்ட், சொல்யூட் சால்வெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நாம இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க பாருங்க, படிச்சு பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் இங்க இருக்கு. ஸோ யூ கேன் டேக் திஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அவாய்ட் த காமன் மிஸ்டேக். ஸோ நம்ம புரிஞ்சது இப்போ என்னென்ன எப்படி பண்ணணும், எப்படி கீவேர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை பற்றிலாம் நம்ம பேசியாச்சு. ஆனால் நம்ம பண்ணுற சில தப்பு இருக்குல்ல, அந்த மிஸ்டேக்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இனிமேல் அதை நம்ம சைட்ல இருந்து வரவே கூடாது. ஸோ அவாய்ட் த காமன் மிஸ்டேக். என்னது? அவாய்ட் ரெஸ்பான்சஸ் வித்வுட் ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ், பி ப்ரிசைஸ். அதான் நான் சொன்னது. கீவேர்ட்ஸ் ஒரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணால் அதோட கீவேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதை பண்ணாம ஒரு கொஸ்டினை கிடைச்ச உடனே எழுத ஆரம்பிக்கிறேன் வித்தவுட் ஈவன் திங்கிங் ப்ராப்பர்லி யூ ஆர் ஸ்டார்ட் ரைட்டிங்னா என்ன ஆகும் தெரியுமா? அன்னெசரியா தேவையில்லாத கதையா எழுத வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல, இன் பிட்வீனா நீங்க உட்காந்து யோசிப்பீங்க. ஸோ ஓவரால் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பக்கா வேர்ஸ் ஆகும், ஆன்சரோட குவாலிட்டி வேர்ஸ் ஆகும், மார்க் வராது. ஏன்னா வேல்யூஷன் பண்றவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன இவ்வளவு பெரிய பதில் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. கீவேர்ட்ஸை சர்ச் பண்ணா கீவேர்ட்ஸும் இல்லை. ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, உங்களோட எஃபெக்டிவா எக்ஸாம் ரைட்டிங்னா இட் ஷுட் பி ஸ்பெசிஃபிக், இட் ஷுட் பி டு த பாயிண்ட், இட் ஷுட் பி யூசிங் கீவேர்ட்ஸ். ஓகே, எவ்ரிதிங் ஷுட் பி there. செகண்ட் பாயிண்ட், அட்ரஸ் த கொஸ்டின்ஸ் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், ஸ்டே ஆன் டார்கெட். அதான் கொஸ்டினுக்கு ஒரு கரெக்டான ஒரு கேள்வி இருக்கும். அவங்க வந்து எப்படியெல்லாம் கேட்டாலும் அதுக்குள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் இருக்கும்ல, அந்த கொஸ்டின் நம்ம மைண்ட்ல இருக்கணும். நம்ம எழுதும் போதெல்லாம் த்ரூ அவுட் த ஆன்சர் ரைட்டிங் ஆரம்பிக்கும் போது இருக்கும், ஆனால் இன் பிட்வீன் நீங்க மறக்க கூடாது அந்த கொஸ்டின் என்னன்னு. த்ரூ அவுட் த ஆன்சர் ரைட்டிங் நான் எதுக்கு தான் பதில் எழுதுறேன் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அந்த டார்கெட் மிஸ்ஸே ஆகக்கூடாது. அப்படி எழுதும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவையில்லாத அன்னெசரியா ஆன்சர் வந்து பெருசாகாது. அண்ட் டு நாட் பரி கீவேர்ட்ஸ். ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, பெருசா பேராகிராஃப் எழுதுறேன், அதுக்குள்ள கீவேர்ட்ஸ் இருக்கு, ஆனா அந்த கீவேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேல்யூஷன் பண்றவங்களுக்கு நாம டாஸ்க் கொடுக்க கூடாது, நமக்கு மார்க் தானே வேணும். ஸோ வி ஷுட் நாட் டெஸ்ட் தம். ஸோ கீவேர்ட்ஸ் ஷுட் பி ப்ரெசென்டபிள், அது ஹைலைட்டடா இருக்கணும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, என்ஷூர் கீவேர்ட்ஸ் கனெக்ட் லாஜிக்கலி. ஆமா, அது இருக்கு. கீவேர்ட்ஸ் தெரியும்னு சொல்லி அந்த கீவேர்ட்ஸை என்ன சொல்லுது உல்டாவா இன்வெர்ட்டாலாம் போடக்கூடாது. ஓகே, ரோல்ஸ் லோ, டிஃபைன் ரோல்ஸ் லோன்னு கேட்டால் முதல்ல எக்ஸாம்பிள் எழுதி கடைசி பாயிண்ட் என்னன்னா இட் ஷுட் ஒபே ரோல்ஸ் லோ. ஐடியல் சொல்யூஷனை பத்தி கேள்வி கேட்டா முதல்ல எக்ஸாம்பிள் எழுதி அதுக்கப்புறம் லாஸ்ட் சென்டென்ஸ் ஒபே ரோல்ஸ் லோ. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல. காமன் சென்ஸ் தான், அந்த காமன் சென்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? ஓகே பசங்களா? ஸோ தீஸ் ஆர் த மேஜர் திங்ஸ் யூ ஷுட் கீப் இன் யுவர் மைண்ட் வைல் ரைட்டிங் த எக்ஸாம். இது வந்து 3 மார்க் கொஸ்டினுக்கு மட்டும் இல்லை, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எக்ஸாம் ரைட்டிங்ல எப்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிஃபிக்லி போர்டு எக்ஸாம்னா இப்படி தான் பண்ணணும். அதுக்கு கொஸ்டின் கரெக்டாக படிச்சு கொஸ்டின் என்னன்னு மைண்ட்ல இருக்கணும், அந்த கொஸ்டினோட ஆன்சர் எப்படி எழுதணும் அது மைண்ட்ல இருக்கணும், கேள்வி மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஸ்பெசிஃபிக்கா இந்த கேள்வியோட பதில் தான் நான் எழுத போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை இருக்கு, இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ் என்ன, அது முதல்ல யோசிங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1 மினிட்டுக்குள்ள எல்லாம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு பேர் தான் பிரெயின் ஸ்டார்மிங். அது மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியாவை தான் நம்ம எழுத போறோம். கிளியர்? அந்த யோசனை இல்லாம நீங்க நேரடியாக எழுத ஆரம்பிச்சா தேவையில்லாம அன்னெசரியா எழுதும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகும். தட் இஸ் த ட்ராஜிக் பார்ட். சில பேரோட ஆன்சர் பெருசு, ஆனா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதுல இல்ல, மிஸ் ஆகுது. ஏன்னா தே டிடன்ட் ப்ராப்பர்லி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணல. அதனால ஸோ உங்களுக்கு அந்த ஒரு இஷ்யூ வரக்கூடாது பசங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பாருங்க, உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய்.